+2 எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு ஃபியர். ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி மார்க் வாங்க போறோம் அப்படின்றது இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சதுமே என்ன குரூப்டா எடுக்கணும்னே தெரியலையே, என்ன படிக்கணும்னு தெரியல. அந்த கன்ஃபியூஷன்ஸும் நிறைய பேருக்கும் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. எதுல ஃபெயில்னா மார்க்ல இல்ல, போர்டுல இல்ல. அந்த கரெக்டான அவங்களுடைய கேரியர் ஆப்ஷனை செலக்ட் பண்றதுல வந்து ஃபெயில்யூர் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால தான் நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எல்லாருமே நிறைய பேர் பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க, இல்லை பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு மெடிக்கல் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. என்ன இந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது சீட்ஸு, பட் அதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் நிறைய மார்க்ஸ் வேணும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஆனதுனால அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி மாணவர்கள் பார்க்கறதுனால பேராமெடிக்கலில் வந்து சில டாப் ஒரு 5 கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸை நீங்கள் அடுத்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுன்னா கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு கேரியர் வந்து பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்கள்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சென்னையிலேருந்து பேசுகிறேன். RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. பார்க்கலாமா என்ன அப்படின்ட்டு. 5 பேராமெடிக்கல் கோர்சஸ் இன் இந்தியா 2026. இதுல இருக்கக்கூடிய சேலரி, ஸ்கோப், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th இந்த பேராமெடிக்கல் அப்படின்றதுமே நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் டைரக்டரேட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த கோர்சஸ்க்கு போகணும் அப்படின்னா கூட இன்னைக்கு நீங்க நீட் எழுதணும் அப்படின்ட்டாங்க. அடா பாவீங்களா, +2 முடிச்சுட்டு மார்க்கை வச்சு போலாம்னா இதை வேற கூட்ட தூக்கி போடுறீங்களே அப்படின்னு நீங்க சொல்றது கேட்க தான் செய்யுது. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, RGR அகாடமி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றதுனே தெரியலையே, போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, போர்டு எக்ஸாமே டார்ச்சரா இருக்கு, அதுக்கப்புறம் அதோட டார்ச்சர்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கு வாழ்க்கையில அப்படின்றவங்களுக்கு இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நம்ம டெய்லி பேசிஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆப்டான கண்டென்ட்டை வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு மிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து சேரணும்னு வச்சுங்களேன். எப்படி வழி? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டப்புன்னு இன்க்ளூடிங் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜம்முன்னு வந்துடும். ரைட். இதுல வாட் இஸ் பேராமெடிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் சப்போர்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தான் மெயின். அந்த டாக்டர் இருக்காங்க, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் தான் என்ன சொல்றாங்க, பேராமெடிக்கல் ஹெல்த் கேர் சப்போர்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ரைட்டா? ஒர்க் வித் டாக்டர்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ். இவங்க யார் கூட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, சர்ஜன்ஸ் கூடயும் டாக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னா நீங்க பார்க்கலாம், டாக்டருக்கு போய் ரீச் பண்றதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சில பேரை கடந்து தான் போய் டாக்டரை பார்ப்போம். இல்ல டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், இல்லை டெஸ்ட் கொடுப்பாங்க, எடுக்க வேண்டியது இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து போகணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேரை பார்ப்போம். அந்த மாதிரி அந்த சப்போர்ட் சிஸ்டத்தில் வந்து இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. முடிச்சுட்டு அந்த கேரியரில் பிளான் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஹை டிமாண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லேப்ஸ். இங்கே நீங்கள் பாருங்கள், எதுவுமே டாக்டர் மட்டும் இண்டிவிஜுவலாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல். அதனால் இதுக்கான டிமாண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அண்ட் அப்ராட். இந்தியாலையும் சரி அப்ராட்லையும் சரி நல்ல வந்து சேலரி ஆப்ஷன், கெரியர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் மாணவர்களுக்கு இருக்கு. பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த மெடிக்கல் ஃபீல்டு வித்தவுட் எம்பிபிஎஸ் வேணாம்ப்பா, எனக்கு டாக்டர் வேணாம்ப்பா, அடுத்தது ஆனால் அதுக்கு கூடயே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஏ ஆப்ட் ஃபீல்டு. ரைட்டா? நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இவங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து போனீங்க அப்படின்னா இதில் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 years கோர்ஸ். இதில் கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல இந்த கோர்ஸை முடிச்சவங்களா இருந்திருப்பாங்க. தென் பேத்தாலஜி லேப்ஸில் நம்ம பார்த்துருக்கலாம். டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இவங்களுடைய சேலரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 2.5 lakhsலேருந்து 5 lakhs per annum வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்கன்னா 6 to 10 lakhs வரைக்கும் கிடைக்கும். அப்ராட் போனாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 to 45 lakhs வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இதுல இருக்கு, இந்த MLT கோர்ஸ்ல இருக்கு. இந்த ஸ்கோப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்
ஹாஸ்பிட்டலில் இருக்கும், டயக்னோஸ்டிக் லேபில் இருக்கும், ரிசர்ச் சென்டர்ஸும். இன்னைக்கு லேபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பார்த்துருக்கலாம். அதே போல் இந்த ஸ்கேன் சென்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். டயக்னோஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் நிறைய தனியாக இருக்கும். வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துங்களையும் அவங்களால பணிப்பு செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. வெரி ஹை டிமாண்ட் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, எக்கச்சக்கமான பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாணவர்களுக்கு கிடைக்குது. அடுத்தது நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சென்டர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸும் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. என்டர்பிரினர்ஷிப்பில் வர மாதிரியும் இதுலேயும் இருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, லேப்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்புகள் இங்கே நல்லாவே இருக்குது. ஏன்னா எக்ஸ்ரே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட என்ன பண்ணுறாங்க, உடனே எக்ஸ்ரே கரெக்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, ஐயோ பார்க்கணுமா, உடனே எக்ஸ்ரே. அப்போ அந்த டிமாண்ட் இருக்குது. அதே போல் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்டெல்லாம் இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இவால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் எந்த ஹாஸ்பிட்டல், நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இதுக்கான டெக்னீஷியன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இதுக்கான சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் தேவை இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி பார்த்தோன்னா சேலரி வந்து ஒரு 4 to 8 lakhs வரைக்கும் பெர் annum வரைக்கும் கிடைக்குது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்ராட் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு ஒரு 10 to 15 lakhs வரைக்கும் கிடைக்குது. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறப்ப அப்ராடில் போனால் 35 to 55 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் செய்யும். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்டி ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. தென் அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த ஃபிசியோதெரப்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவே நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி ஒரு டாக்டர் வந்து கிளினிக் வச்சிருக்காரோ அதே மாதிரி இவங்களும் கிளினிக் வச்சு ரன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பே வந்து கிடைக்குது இவங்களுக்கு. ட்ரீட் இன்ஜுரிஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரு, பெயின் மேனேஜ்மெண்ட்டு, இந்த இடத்துலலாம் இவங்களுடைய ஒர்க்கு வந்து தேவைப்படுது. இவங்களும் தனியாக இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். ரைட்டா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் பெரிய பெரிய அகாடமிஸ்லாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அதுலேயும் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே இருக்குது. இவங்களுடைய சேலரி லெவல் எடுத்தோம்னா மினிமம் 3 to 8 lakhs இருக்குது. ஒரு ப்ரைவேட் கிளினிக் அப்படின்னு ரன் பண்ணாங்கன்னா ஒரு 10 ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாதத்துக்கு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுவே அப்ராட்னா 30 to 50 lakhs வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்குது. ரைட்டா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இவங்க ஓனாக வச்சு ரன் பண்ணோம் அப்படின்னாலும் இவங்களால பண்ண முடியும். தென் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஓடிடி, இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் ரன் பண்ணுறப்ப வெறும் நம்ம வந்து டாக்டர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, சர்ஜன் மட்டும் அங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்னு. இன்றைக்கி டெக்னாலஜி இவால்வ் ஆனதுனால அந்த டெக்னீஷியன் ஆல்சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் அலாங் வித் த சர்ஜன் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அசிஸ்ட் சர்ஜன்ஸ், தென் வந்து மேனேஜ் ஓடி எக்யூப்மெண்ட், அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் அவங்க பார்த்தீங்க ஒரு ஃபோட்டோவில் அழகாக நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தேவைப்படுறாங்க. ஸ்டெரிலைசேஷன் அண்ட் பேஷண்ட் ப்ரிப்பரேஷனுக்கும் இது முக்கியமான இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சர்ஜரி அதுவும் இவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்பவே இருக்குது. இவங்களுடைய சேலரி லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 to 7 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 25 to 40 lakhs வரைக்கும் சப்போஸ் அப்ராடு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஹை டிமாண்ட் இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. இதுவும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டில் 100க்கு வந்து நிறைய ஒரு 80 பேருக்கு வருதுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இந்தியா தான். வந்து எதுலையும் நம்ம முதலிடம் இருக்கோம், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் முதலிடம் இருக்குது. அந்த பாப்புலேஷன் குரோத் நிறைய இருக்குது. இதுக்கான ஹார்ட் டிசீசஸும் வந்து நம்மளுக்கு நிறைய வருது. அப்போ அந்த கார்டியாக் சம்மந்தப்பட்ட அரசுலாம் நம்ம பக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரும், எதுனா பிரச்சனை வந்தால் தான் பழைய படத்துலலாம் காட்டுவாங்க. ஏதோ ஒன்று கப்பலுக்கு வந்துச்சுன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை காம்பா அப்படின்னு பிடிப்பார், தமால் விழுந்துருவார், டப்புன்னு போயிடுவார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மில் போய் அப்படி தூக்கிட்டு இருக்காரு, அப்படி தூக்குனவர் நின்று போயிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20 வயசு 25 வயசு பிறந்த 5 வயசு குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹார்ட் டிசீஸு அந்த ப்ராப்ளம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கார்டியாக் டெக்னாலஜி, இசிஜி எடுக்கிற இடத்துலையும், தென் ஹார்ட் மானிட்டரிங், தென் கேத் லேப் சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. சேலரி எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 9 lakhs கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு 12 ஒரு 15 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ராட போனாங்கன்னா ஒரு 35 to 50 lakhs வந்து இவங்க சம்பாதிக்கலாம். ரைட்டா, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் வேணாம், பிடிஎஸ் வேணாம், ஆயுஷ் கோர்சஸ் வேணாம், எனக்கு வெட்டினரியும் பிடிக்கலப்பா, வேணாம்ப்பா, இதெல்லாம் வேணாம், தேவையில்லாமல் எதுக்கு அதெல்லாம் ஹை கட் ஆஃப் வச்சுட்டு நான் போனோம் அப்படின்னா இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதி இந்த மாதிரியான கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இது ஒரு கம்பேரிசன் ஒன்று கொடுத்துருக்கு. இது தவிர இது கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெல்லாம் கண்ட்ரீஸில் நம்மளுக்கு வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, யுனைடெட் கிங்டமில் யூகேல இருக்குது, ஜெர்மனி இருக்குது, யுஏஏ,
இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் நம்ம போய் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது 30 to 55 lakhs இங்கே நல்லா கிடைக்குது. நிறைய பேர் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடைக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, இது சம்மந்தமா ஏதாவது எங்ககிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நீட் எக்ஸாம்ஸ் வருது, அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கிராஷ் கோர்ஸ் எழுதினாலே இந்த எக்ஸாம்ஸை நீங்க கிராக் பண்ணிடலாம். இந்த கோர்சஸ்லாம் நீங்க ஜாயின் பண்ண முடியும். ரைட்டா, அதனால நீட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். nta.nic.in இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா NTA ஓடுது. இதில் neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கான ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு 30 to 35 days வேணும் அப்படின்னா சென்னையில் RGR அகாடமி ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்டுருக்கோம். இதில் ஒரு கேரண்டியும் கொடுக்குறோம். உங்களை ஃபஸ்ட்டு லெவல்லையே +2 முடிச்சுட்டு இந்த கிராஷ் கோர்ஸ் எங்ககிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி இருக்குது, குவாலிஃபைடு மார்க், அதை எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் அஷூரன்ஸும் கொடுக்குறோம். இல்லைன்னா அந்த ஃபீஸும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர இல்லை சார் எங்களுக்கு MBBS தான் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அப்படின்னா MBBSல கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னா 1 இயருக்கு ஃபுல் பேட்ச், இன்னும் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்ற மாதிரி இல்லை ட்ராப்பர்ஸ் பேட்ச் +2 முடிச்சு 1 இயர் ட்ராப் பண்ணுறவங்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு பேட்ச் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து டவுட் கிளியர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கல, எண்ட் ஆஃப் த இயர் எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காம போச்சுன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படி உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் VIT எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. RGR கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.